இந்திய அரசியலமைப்பின் அவசரநிலை பிரகடன கருப்பு தின நாள் கருத்தரங்கை இன்று வேலூரில் நடைபெற்றது. இதில் பாஜக முன்னாள் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டு அரசியலமைப்பின் அவசரநிலை பிரகடன கருப்பு தின நாள் புகைப்பட கண்காட்சியினை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட தலைவர் தசரதன் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அஸ்வத்தாமன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆனா வந்தே பாரத் என்பது சகாய விலையில தான் இருக்குது என்று மக்களுடைய கருத்து. இவங்க அரசியலுக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நீங்க ட்ரெயின்னு சொல்றீங்க, திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் வரணும்னா வேலூர் காட்பாடி வழியா வருது. திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராக் வந்துச்சு அப்படின்னு சொன்னா டைரக்டா ட்ரெயின் வரும். 9 மேம்பாலங்களை மத்திய அரசு கட்டி முடித்து பல ஆண்டுகள் ஆகுது. இவங்க நில எடுப்பு பண்ணி தர மாட்டாங்க. நில எடுப்பு பண்ணி கொடுத்தாதான் அங்க ட்ரெயின் ட்ராக் போட முடியும். இப்படி மக்களுடைய கோரிக்கைகள் பல நிறைவேற்றப்படாமல் தமிழகத்தில் இருப்பதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம். இங்க இருக்கிற அமைச்சர்கள் தான் காரணம். முதல்ல அதை பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி வெற்று அரசியல் அறிக்கைகள்ல மக்களுக்கு எந்த பலனும் இருக்க போறதில்லை. ரயில்வேஸை பொறுத்தவரை உலக தரத்தில் ஃபாரின் ட்ரெயின்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு ஃபாரின் ட்ரெயின் வந்து இன்னைக்கு ஃபாரின்காரெல்லாம் வந்து நம்ம கிட்ட பொட்டி கொடுங்க, பொட்டி செஞ்சு கொடுங்க, கோச் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவிற்கு இந்திய ரயில்வே துறையினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உலகத்தினுடைய மிக உயரமான ரயில்வே மேம்பாலத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ரயில்வே துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு ரயில்வே மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தமிழகத்திற்கான திட்டங்கள் என்று சொன்னால் உடனடியாக செவிசாய்த்து மக்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால இந்த பொறாமையில் ஸ்டாலின் இப்படி இருக்கிறார். தமிழகத்துல பல்வேறு நகரங்களை ஸ்மார்ட் சிட்டியாக பஸ் ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அந்த நிதியை வச்சுதான் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பஸ் ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்றாங்க. ஆனால் பேர் என்ன வச்சுக்கிறாங்க? ஈவே ராமசாமி பேரை வைக்கிறாங்க, கருணாநிதி அவருடைய பேரை வைக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு மக்களுக்கு முறையாக சென்று சேரணும், அவ்வளவுதான். நீ ஸ்டிக்கர் ஓட்டுறதுனா கூட ஒட்டிக்கும், ஆனால் மக்களுக்கு பலன் அளிக்க வேண்டும், மக்களுக்கு செய்ய வேண்டும். இப்போ சென்னையில் மெட்ரோ வந்தது, ஸ்டேட் செக்டார் ஸ்கீம் தான். ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். உடனடியாக தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனையா உடனடியாக சாங்ஷன் பண்றோம்னு சொல்லி சாங்ஷன் பண்ணாங்க. 63,000 கோடி ரூபாய் ஸ்கீம். இப்படி தமிழக மக்கள் மீது மத்திய அரசு மிகப்பெரிய அக்கறையை கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை வச்சுட்டு அரசியல் பண்றீங்க, ஊழல் பண்றீங்க. மத்திய அரசு தருகிற நிதியை கூட மக்களிடம் சேர்க்காமல் நீங்க வஞ்சிக்கிறீங்க.